ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இயற்கை சேனல். நம்ம இவ்வளோ நாளாக நம்ம இந்த சேனலில் வெறும் ஃப்ளவர்ஸ், கார்டன், அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ், இமேஜஸ், சாதாரண எதுவும் பேசாமல் வீடியோ மட்டும் தான் போட்டுருந்தோம். இப்போ அதே மாதிரி போட்டால் உங்களுக்கு போர் அடிக்கும், எல்லாருக்கும் போர் அடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சிங்கப்பூரில் உள்ள ஒரு மெக்ஃபெர்சன் ரோடு அப்படின்ற அந்த ரோடுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன அது ஒரு எஸ்டேட் மாதிரி, அதாவது சென்னட் எஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவில் உள்ள வீடுகளில் இருக்க அந்த சின்ன சின்ன கார்டன்ஸ், பிளான்ஸ், ஃப்ளவர்ஸ், அதை பற்றி கொஞ்சம் சுற்றி பார்க்க போகிறோம். இது இந்த இப்போ இருக்க இந்த ஃபிட்னஸ் சென்டர் அந்த சென்னட் எஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே, அதாவது என்ட்ரன்ஸில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் இருக்க இந்த ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம பப்ளிக் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே ஃப்ரீ தான். அதில் பாருங்கள், அந்த எக்ஸசைஸ் என்ன மாதிரி, அது என்ன எக்ஸசைஸ், அதை எப்படி பண்ணணும், அதோடய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் அதில் போட்டிருக்காங்க. இது 13 இயர்ஸ் ஓவர் பீப்புள் எல்லாம் யூஸ் பண்ணலாம். 13 இயர்ஸ்லேருந்து, அதாவது ரொம்ப சின்ன பிள்ளைங்க இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு யங்ஸ்டர்ஸ், அதாவது ஒரு 15 வயசுக்கு மேலே, அவங்களிருந்து வயசானவங்க எத்தனை வயசு வரைக்கும் அவங்களுக்கு ஏற்ற எந்தெந்த எக்ஸசைஸ் செய்ய முடியுமோ அதை செஞ்சு அவங்க ஃபிட்னஸாக இருக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன, ஆக்சுவலாக இது சின்ன பார்க் மாதிரி. அந்த பார்க்கில் அந்த ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் சென்டரு ப்ளஸ் இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. சில்ட்ரன்ஸ்க்கு அவங்க விளையாடுறதுக்கு ஏற்ற சின்ன சின்ன அந்த ஊஞ்சல், அதில் சும்மா ஓடி பிடிச்சி விளையாடுவாங்களா, அந்த மாதிரி விளையாடுறதுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதில் ஏறிண்டு ஒவ்வொரு கம்பிக்கு இடையிலையும் ஒருத்தங்க ஏறி, சின்ன பிள்ளைங்க ஏறிண்டு சுற்றி விளையாடலாம். இதே மாதிரி சின்ன சின்னதாக விளையாடுறதுக்கு நிறையா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அது கீழே உள்ள அந்த ஃப்ளோர் காங்கிரீட்னால் போடப்பட்டது இல்லை. அது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளோர் கீழே விழுந்தாலும் அவங்களுக்கு எதுவும் அடிபடாமல் இருக்கும். அங்கே விளையாடுற இடத்துலே பாருங்கள், அவங்களுக்கு சின்ன பசங்க ஈஸியாக கற்றுக்கிறது, அதாவது ஃபன்னாக அதை கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி அதில் அந்த டைம், என்ன டைரெக்ஷன், நார்த் சவுத் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பக்கத்தில் உள்ள அந்த ஃப்ளவர்ஸ். இது அதான் அந்த இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு குட்டி சின்ன பார்க்கு. இது நான் ஒரு சண்டே மார்னிங்கில் போய் எடுத்தது, அதனால் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்காது. அன்றைக்கி ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா பறவைகள்லாம் நல்லா கத்துற சவுண்ட்லாம் கேட்குது பக்கத்தில். ஓகே, அந்த மெக்ஃபெர்சன் ரோடு, அதாவது மெயின் ரோட்டில் இருந்து அந்த சென்னட் எஸ்டேட்னு சொன்னேன்ல, அந்த சென்னட் எஸ்டேட்டில் நிறையா தெரு இருக்குது. அதாவது அவென்யூ, ரோடு, ஸ்ட்ரீட், அந்த சின்ன சின்ன தெரு, அந்த மாதிரி நிறையா எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் நம்ம லிச்சி அவென்யூ அப்படின்னு ஒரு அவென்யூ உள்ளார நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இங்கே உள்ள இது ஒரு ரோடு, நம்ம ஸ்ட்ரைட்டாக போகும். அது நேராக இதான் அந்த அவென்யூ. அது நேராக போனோம்னா அந்த அவென்யூ வரும் ஃபுல்லாக. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ரோட்லேயே போயிட்டு, அதாவது 2 வீடுகள் ஆப்போசிட்டாக பார்த்துருக்கோம். அந்த வீடுகளில் என்னென்ன மாதிரி பிளான்ஸ் வச்சுருக்காங்க, எப்படி பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்க, எப்படி அவங்க அந்த பிளான்ஸ்லாம் வளர்க்குறாங்க, எப்படி அங்கே உள்ள மக்கள் அந்த இயற்கையை விரும்புகிறாங்க, எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் உள்ள மேக்ஸிமம் உள்ள பிளான்ஸ் எனக்கு அதோடய நேம்ஸ்லாம் தெரியாது. நான் ஏதோ ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டும் போடுறேன். இந்த பிளான்ஸ்லாம் ஒரு நாள் ஃபோட்டோ மாதிரி எடுத்து, அது என்னென்ன மாதிரி பிளான்ஸ், அதோடய நேம் என்ன, அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். இது பார்த்திங்கன்னா மூங்கில் செடி அழகு செடி வச்சுருக்காங்க. இந்த இடத்த பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்க இந்த குட்டி பார்க்கு தான். அது பாருங்கள், அதாவது எந்த ஒரு குப்பையும் எதுவுமே போடாமல் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப சின்னது, சும்மா ஒரு 5-6 செடி தான் வச்சுருக்க மாதிரி இருக்கா, ஆனால் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள்.
இது பார்த்திங்கன்னா சின்ன ஒரு தாமரை குளம் மாதிரி இருக்குது. அதில் வச்சுருக்க அந்த தொட்டி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. அதுக்கு அவ்வளோ அழகாக பெயிண்டிங் கொடுத்து அதில் அந்த பூ அதில் தண்ணி போட்டு அதில் குட்டி மீன்லாம் அதில் விட்டுருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? அது அந்த கோல்டன் ஃபிஷ் மாதிரி ஒரு ரெட் கலர் ஃபிஷ், ரொம்ப குட்டி ஃபிஷ், ஒரு 2-3 ஃபிஷ் அதை விட்டுருந்தாங்க. ப்ளஸ் அந்த தாமரை பூவெலாம் இது இவ்வளோ குட்டி தாமரை நான் வரைக்கும் பார்த்ததே கிடையாது, இங்கே தான் பார்க்குறேன். அதே மாதிரி கத்தாழை வச்சுருக்காங்க. இப்போ அந்த தொட்டியை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அதில் அந்த குட்டி மீன்லாம் ஓடி ஆடி விளையாடுது. அது அன்றைக்கி காலையில் ரொம்ப ஒரு மேகமூட்டமாக இருந்துச்சு. அதனால் அந்த லொக்கேஷனுக்கு அந்த தொட்டி பார்க்குற ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது அதுக்கு பக்கத்தில் உள்ள 2-3 வீடு தள்ளி அங்கே ரொம்ப இந்த குட்டி குட்டி கீரைலாம் வச்சு வளர்க்குறாங்க. இந்த செடிகள், இந்த பூக்கள்லாம் நான் கண்டிப்பாக இதோட நேம்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தனியாக உங்களுக்கு போடுறேன். ஏற்கனவே நம்ம ஃப்ளவர்ஸ், அந்த பிளான்ஸ், அந்த மாதிரி அந்த நர்சரியில் போய் போட்டிருந்தோம். அது ஜஸ்ட்டு எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் சும்மா ஜஸ்ட்டு அதில் காமிக்கிற மாதிரி மட்டும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் அது ஒரு நல்ல ஒரு வீடியோவை போடுவோம். அதாவது ஒவ்வொரு பிளான்ஸ், அது முக்கியமானதும் இல்லை, மேக்ஸிமம் என்னென்ன நான் பார்க்குறேனோ அது எல்லா பிளான்ஸையும், பாப்புலராக இருக்கிற பிளான்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதை உங்களுக்கு ஒரு வீடியோ மாதிரி போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஏன்னா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி போட்டோன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கோம். அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷனை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இயற்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.